வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பாட்காஸ்ட்ல ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம ஈரோடு வந்திருக்கோம். ஜிஎஸ் பிரதர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஹலோ, வெல்கம் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு இந்த ஒரு வீடியோ பண்றோம். ஸோ இன்னைக்கு பாட்காஸ்ட்ல டாபிக் எதை பத்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஜென்ரலா கார் பையிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் பார்க்குறாங்கல்ல, அதில் உண்மையிலேயே அவங்க பார்க்குற விஷயங்கள் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீச்சர்ஸ்க்காக வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஃபீச்சர்ஸை அவங்க ரியலாக அவங்களுடைய லைஃப்பில் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதா? அது யூஸ் பண்ணுறாங்களா? இப்போ சன்ரூஃப்காக ஒரு கார் வாங்குறாங்க, வாங்கின புதுசில் ஒரு வாரம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது சும்மா அது இருக்குன்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி உண்மையிலேயே இந்த டாப் எண்ட் வாங்குறதுல, அந்த ஃபீச்சர்ஸ்க்காக வாங்குறதுல, அந்த இன்ஜினுக்காக, அந்த டர்போக்காக வாங்குறதுல உண்மையிலேயே யூட்டிலிட்டி இருக்கா, கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அது கூட உங்களுடைய மசாலாலாம் சொல்லுங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்காக. ஓகே, ஸோ அதுதான். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னும் போக போக வந்து என்னெல்லாம் வித்தைகள் நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஃபீச்சர்ஸ் இருக்கிறது நல்லது தான், பட் அது எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸா இல்லை வந்து எனக்கு வந்து திணிக்கப்படுற ஃபீச்சர்ஸா அப்படின்றது ஒன்று இருக்குல்லங்க. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கனெக்டட் டெக் சொல்லலாம். கனெக்டட் டெக் வந்து ஒரு சில விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வண்டியை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு லோட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு டாப் ஆஃப் த லைன் வாங்கினோம்னா இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கொரியன் ஆட்டோ மேக்கர் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணாங்கன்னா அதை இன்னைக்கு இந்தியன் ஆட்டோ மேக்கர் பிரேக் பண்ணி வர அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் ஓரியன்டாக போயிட்டு இருக்காங்க. என்னோட பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் ஓரியன்டாக போகாமல் என்ஜினோட ரிலையபிலிட்டி ஓரியன்டாக போங்க, லாங்கிவிட்டி ஓரியன்டாக போனால் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிமிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆம்பியன்ட் லைட்டிங்கே வச்சுக்கோங்க. ஆம்பியன்ட் லைட்டிங்கே எடுத்துக்கோங்க. இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுக்கறதுக்கு பதில் வேற ஏதாவது ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கொடுங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் பதில் எனக்கு ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் வைங்க. அப்புறம் ஒரு சில பிராண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓஆர்விஎம் இருக்கும் பாத்தீங்களா, ஓஆர்விஎம்ல ஜாய்ஸ்டிக் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை வந்து நம்ம மிரர்ல கையை வச்சுதான் அசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் அசிக்கலாம், அந்த பக்கம் வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு பொசிஷனை எடுக்க முடியாது. ரியர்ல டீஃபாகர், இன்னைக்கு ரியர் டீஃபாகர்ங்கிறது ஒரு பிரீமியமான ஒரு ஃபீச்சர் மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வந்து யூட்டிலிட்டிக்கு தேவையான ஒரு விஷயம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு கொரியன் பிராண்ட் வந்து ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க, ஒரு டாப் ஆஃப் த லைன்ல கொடுக்குற ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கார்ல ரியர்ல ஒரு டீஃபாகர் இல்லை. ரியர் டீஃபாகர் அவ்வளவு முக்கியமானு கேட்டீங்கன்னா, மழை பெய்யுது, ஒரு ஃபாகியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க டிராவல் பண்ணும்போது பின்னாடி விசிபிலிட்டியே இருக்காது. அப்ப டீஃபாகர் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரியர் டீஃபாகர் வைப்பர் எல்லாம் வந்து பேசிக்கா கொடுங்க அப்படின்றது தான். அதாவது பேஸ் வேரியன்ட்ல இருந்தே அதெல்லாம் வேணும், கொடுங்க, பேஸ் வேரியன்ட்ல இருந்தே கொடுங்க அப்படின்றது தான். அப்புறம் மேனுவல் ஐஆர்விஎம் கூட இல்லாத கார்கள்லாம் பாக்குறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ரீசெண்டா இப்போ இந்த பேசிக் கார் தான், ஒரு ஜாப்பனீஸ் கார் எடுத்து பார்க்கும்போது ஒரு மேனுவல் ஐஆர்விஎம் கூட இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு மேனுவல் ஐஆர்விஎம் கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிருந்தீங்க? அந்த காரை பேசிக்கா காமிக்கிறதுக்காக அதை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறீங்க, ஒரு மேனுவல் ஐஆர்விஎம் கொடுக்க முடியாது அவங்களால. அதாவது அந்த ஒரு பேஸ் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும். 7.9 lakhsக்கு கொடுக்குறோம், 5.9 lakhsக்கு கொடுக்குறோம், அப்படிங்க 6 லட்ச ரூபாய்க்கு கீழே கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அந்த பிரைஸ் டேகை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி அந்த காரை புஷ் பண்றதுக்காக, அந்த பிரைஸ் டேக் ரீச் பண்ணணுன்றதுக்காக என்னென்ன குறைக்க முடியுமோ அதை யூட்டிலிட்டியை விட குறைச்சி கொடுக்குறாங்க. நீங்க இவங்களை எடுத்துக்கோங்க, மாருதி எடுத்துக்கோங்க, ஆர்கமிஸ் சரவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த விதத்துலயுமே அது உள்ள உட்காந்தீங்கன்னா ஆர்கமிஸ் சரவுண்ட்ஸ் தெரியாத ஸ்பீக்கரே நான் கழட்டி பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு பேப்பர் கவுண்ட் மாதிரி தான் இருக்கும், ஆர்கமிஸ் சரவுண்ட்ஸ் விளம்பரப்படுத்துறது. ஆனா பீப்புள் அதை ட்ரஸ்ட் பண்றாங்க. ஓகே, டாப் ஆஃப் த லைன் போனா நமக்கு ஆர்கமிஸ் சரவுண்ட்ஸ் கிடைக்குது, டாப் ஆஃப் த லைன் போனா அந்த 360 டிகிரி கேமரா கிடைக்குது. இன்னைக்கு 360 டிகிரி கேமரா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு டிரைவரை, ஒரு ரெஸ்பான்சிபிள் டிரைவரை வந்து பிளைண்ட் பண்ணி விடுது, சோம்பேறி ஆக்குது. சோம்பேறி ஆகுது. லெஃப்ட் பார்க்க மாட்டோம், ரைட்டு பார்க்க மாட்டோம், 360 டிகிரி கேமரா பார்க்குறோமா அழகா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அப்போ அந்த 360 டிகிரி கேமரா பயன்படுத்தி வேற ஒரு கார்ல ஓட்ட உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட்டும் ரியர் வியூ மிரரை பார்த்தும் எடுக்கிறது தெரியாது. ஸோ அப்போ நம்மளை வந்து அது பலவீனப்படுத்துது. கரெக்ட், எடுத்துக்கலாம், தேவைதான் இல்லைன்னு சொல்ல, பட் அந்த தேவையே உங்களை பலவீனமா மாத்துச்சுன்னா அந்த ஃபீச்சரை வந்து மறந்துடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் சன்ரூஃப்ஸ் சொல்லவே வேணாம். இன்னைக்கு எல்லா கார்களையும் சன்ரூஃப் வந்துருச்சு. அந்த சன்ரூஃப் கதையை பத்தி பேசி நமக்கு நீங்க ஒரு ரீல் அதை ஒரு டீடைல்டா போட்டிருந்தீங்க, பயங்கரமா இருந்தது. பட் நேத்து நாங்க இங்க ஈரோட்ல தான் கொடிவேரி டேம் தாண்டி வந்துட்டு இருக்கும்போதுங்க, அங்க கோபிக்கு தாண்டி வரும்போது ஒரு ஹோண்டா சிட்டில 2 குழந்தைங்க மேல ஏறி நின்றுட்டு வராங்க. 80 km ஸ்பீடுக்கு மேல போயிட்டு இருக்கு அந்த கார்.
இல்லைங்க, இது கஸ்டமர்ஸ், அதாவது பையர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்காம நான் பிராண்டையே குறை சொல்லுவேன். பிராண்டோட அட்வர்டைஸ்மெண்ட்லயே இன்னைக்கு குழந்தைகளை நீங்க மேல நிப்பாட்டி ஆமா ஆமா காமிக்கிறீங்க. ஆமா, அது ரொம்ப தப்பு. ஒரு டீலர்ஷிப்போட ஈவென்ட்ல நீங்க குழந்தைகளை மேல நிப்பாட்டி என்கரேஜ் பண்றீங்க, அது வீடியோ எடுத்து போடுறீங்க. அப்போ இதுக்கான ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஒண்ணு இல்லைங்க. சீட் பெல்ட் போடலன்னா நீங்க வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல. சன்ரூஃப்ல நின்னு போறது அதை விட பெரிய ஆபத்து. எந்த போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க? நீங்க வந்து இப்போ டிராவல் இருக்கீங்க, ஒரு போலீஸ் நிக்கிறாங்க, நீங்க சன்ரூஃப்ல நின்னு யாராவது கேள்வி கேட்கறாங்களா? இல்லையே, கேட்கறது இல்ல. சன்ரூஃப் வந்து அதுக்காக தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயமா ஆயிடுச்சு. அதுக்கு அதாவது மேலே ஏறி நிக்கிறதுக்காக தான் அந்த சன்ரூஃப் வச்சே வாங்குறோன்றது தான் அப்படிங்கிற ஐடியாலஜில தான் இருக்காங்க. பட் அதனுடைய ஒரு ரியல் பர்பஸ் என்னன்றதே இல்லை. அது நம்ம ஊருக்கான விஷயமே கிடையாது. அது வந்து இந்த ஹாட் கிளைமேட்ல ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு, கோல்ட் கிளைமேட்ல ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக கொண்டு வர ஃபீச்சர். பட் நம்ம ஊர்ல அதை வந்து ஒரு ஃபேன்சி ஃபீச்சரா கொண்டு வந்து அது அதனால ரியாலிட்டியா அந்த பேனராமிக் சன்ரூஃப்னால ஹீட் தாங்க உள்ள வருது. ஏசி கூலிங் ஆக மாட்டேங்குது. நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு தேவையானதான். இன்னொன்னு, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் ஏடாஸோட வருது. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஈவன் பேசிக் கார்ஸ்ல முதற்கொண்டு ஏடாஸ் வந்து எடுத்துட்டு வர போறது தெரியும். ஏபி இருக்கும், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இருக்கும். நீங்க போயிட்டு இருக்கீங்க, குழந்தைங்க நின்று இருக்காங்க, நீங்களா இருந்தா குழந்தை நிக்கிறாங்கன்னா மேபி காஷனா கொஞ்சம் பொறுமையா பிரேக் அடிப்பீங்க. ஏபி அப்படிலாம் அடிக்காது. உங்க குழந்தை நிக்குதுன்னு அது தெரியாது. முன்னாடி ஆடு வந்துட்டாங்க, நான் அடிக்கிறேன் அந்த எம்எம்குள்ள வந்துருச்சு, டக்குன்னு அடிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒண்ணு உங்க குழந்தை வந்து கழுத்து பகுதியில் நிக்கலாம், இல்லன்னா உங்க குழந்தை வந்து மேல ஏறி இடுப்பு பகுதியில் நிக்கலாம். இடுப்பு பகுதியில் நின்னுதுன்னா வெளியே போய் குழந்தை விழுந்துடும். கழுத்து பகுதியில் நின்னுதுன்னா கழுத்து காயம் போடும். கண்டிப்பா. சரிங்களா? வாங்குறது, கார் வாங்குறதே குழந்தைக்காக வாங்குறீங்க. ஆனா அந்த காரு உங்க குழந்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது ரொம்ப ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி எல்லாம் புரிய மாட்டேங்குது. கரெக்ட் கரெக்ட். இன்னொன்று, இந்த பேனராமிக் சன்ரூஃப், இந்த சன்ரூஃப் விஷயங்கள் வந்து அந்த கார் தான் அதிகமாக விற்குது. இப்போ கியா கூட ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்கல்ல, 60% அவங்களுடைய கார்ஸ் வந்து சன்ரூஃப் இருக்கிற மாடல்ஸ் தான் விற்குது அப்படின்னு. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க பேஸ் வேரியன்ட்ஸுக்கு நெக்ஸ்ட், அதாவது செகண்ட் பேஸ் வேரியன்ட்ல இருந்தே எல்லா பிராண்ட்ஸும் சன்ரூஃப் வச்சு கொடுக்கக்கூடிய கார்ஸ் தான் எல்லாமே வரும் அப்படின்னப்போ, அப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா 80% கார்ஸ் வந்து மேக்ஸிமம் சன்ரூஃபோட தான் இருக்குன்றப்போ, அதனுடைய அதை எப்படி சேஃபா யூஸ் பண்றதுன்றது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறது தானே கரெக்டா இருக்கும். நீங்க சப் 4 மீட்டர் கார்லயே நீங்க பேனராமிக் சன்ரூஃப்ங்கறாங்க. அப்போ ஸ்ட்ரக்சரல் வைஸ் அது எப்படி இருக்க போகுது? நாளைக்கு ரோட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு கொடுக்க போகுது? நீங்க யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. பேனராமிக் சன்ரூஃப் வருதுன்னா மழை பெய்யுற டைம்ல அழகா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நல்ல சீனிக்கான ஒரு வியூ கிடைக்கும். ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் போறோம், நம்ம எங்கேயாவது நிக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் பேனராமிக் சன்ரூஃப் ஓபன் பண்ணி ஒரு வைடான ஒரு வியூ பார்க்க பயன்படுத்தலாம். அது ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, நீங்க பயன்படுத்தலாம். பட் நீங்க அதை வந்து பிராண்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை வந்து டீலர்ஷிப்ல சொல்லணும். டீலர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை கஸ்டமர்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும். இது ரெண்டுமே நடக்கிறது இல்லை. சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்த்தோம்னா இது எங்கேயுமே நடக்காது. ஒரு காரை நம்ம கொடுக்குறோம்னா அந்த கார்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை எப்படி பயன்படுத்துறதுன்னு அந்த எண்ட் யூசருக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த சன் வைசர்ல அந்த ஏர் பேக்கான அந்த இது மேண்டேட்டரியா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சன்ரூஃப்ல வந்து நமக்கு அது ஏறி நிக்க கூடாதுன்றத ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டானுங்க. இன்னைக்கெல்லாம் கஷ்டங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் வந்து கவர்மெண்டா இருக்கட்டும், பிராண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி நோக்கி போயிட்டாங்க. சேஃபர் சைட்ல எல்லாம் இல்லை இன்னைக்கு. அது நான் எப்பவுமே சொல்றதுதான், வண்டியில ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் போகுதோ அந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் நடக்கும், சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமா நடக்கும். கரெக்ட். நாம ஃபைட் பண்ணலைன்னா நமக்காக வேற யார் ஃபைட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். கரெக்ட். இப்போ நீங்கள் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் அந்த கனெக்டட் கார் டெக் பற்றி பேசுனீங்கல்ல, எனக்கு நான் கூட ரிவ்யூ பண்ணும்போது கூட கேட்பேன் வீடியோலேயே, இந்த கனெக்டட் கார் டெக் இதில் இருக்குது. பட் இந்த கனெக்டட் கார் 80 ஃபீச்சர்ஸ் இருக்குது, 40+ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் உண்மையிலேயே ரியாலிட்டியாக நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க, அந்த கனெக்டட் கார் டெக் இருக்கக்கூடிய கார் வச்சுருக்கிறவங்க அது என்ன யூஸ் பண்ணுறீங்க, ரியாலிட்டியாக உங்களுக்கு அது பெனிஃபிட் பண்ணுதா அந்த இது, இல்லை அதுக்கான அது சும்மா இருக்குது, அது ஓரமாக நம்ம வீட்டில் ஓரமாக ஒரு ஷோகேஸில் ஒரு பொம்மை வச்சுருக்க மாதிரி காரில் அது ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சும்மா இருக்கிறதுக்காக நம்ம பணம் கொடுக்குறோமா? அந்த மாதிரியான வேஸ்ட் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் வேஸ்ட் ஃபீச்சர்ஸ் தான் எடுத்துக்க வேண்டியது. அதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணி தான் அதை வந்து வாங்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுடைய இடத்துல? நாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரோட் சேஃப்டி சப்போர்ட்ல வந்து ஆக்சுவலாக அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. வண்டி ஏதாவது இம்பாக்ட் நடந்துச்சுன்னா உடனே வந்து சர்வீஸ் அங்கே இன்டிமேஷன் நடக்குது, அது மூலமா நமக்கு கால் வருது, வண்டி ட்ராக் பண்றாங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க இது கூட வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏசி ஆன் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க, இக்னிஷன் ஆன் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு காரை ஆன் பண்றதுக்கு இக்னிஷன், ஏசி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து ஒரு ஹீட்ல நிக்குது, நம்ம ஏசி ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின டைம்ல எல்லாம் பயன்படுத்துவோம். ஆனா
100ல 80% பேரு நீ வண்டி அன்லாக் பண்றதுக்கு சாவி வச்சு தான் அன்லாக் பண்ண போறீங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகேங்களா, இதுல போய் அன்லாக் பண்றதுல அதே மாதிரி ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டு உள்ள போய் உட்கார்றதுல இன்னைக்கு ரொம்ப ரேரா தான் நடக்குது. கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து அதுல என்ன ஃபியூல் எஃபிஷியன்சி டேட்டாஸ் கொடுக்கும், எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்குது, கடைசி ட்ரிப் இருக்கு, இது மோஸ்ட்லி எனக்கு எம்ஐடி கிளஸ்டரே கொடுக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஜிபிஎஸ் ட்ராக்கிங். ஜிபிஎஸ் ட்ராக்கிங்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சில பிராண்ட்ஸ் தான் வந்து அக்யூரேட்டா இருக்கு. மீதி இருக்கிற பிராண்ட்ஸ்லாம் வந்து கார் வந்து இங்க இப்போ நான் வந்து ஈரோட்டில் இருக்கிறீங்க, நீங்க வந்து ஈரோட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஈரோடு லொகேஷன் அப்டேட் ஆகுது. அந்த அளவுக்கு அக்யூரேட்டா வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல அதுவுமே நான் ஃபெயிலியரா தான் பாக்குறேன். எங்க எனக்கு ரொம்ப உதவுதுன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் டைம்ல, இம்பாக்ட் டைம்ல உடனே ஒரு அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு பயன்படுது. அதுக்கானதை மட்டும் பண்ணிட்டா போதுமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுல போட்டு அப்போ அந்த 80+ ஃபீச்சர்ஸ்னு சொல்றதுல மிஞ்சி போனா ஒரு 3-4 ஃபீச்சர் கஸ்டமருக்கு தேவையானது. மீதி எல்லாமே வந்து அதெல்லாம் ஏன் தேவை, எதுக்கு வச்சிருக்காங்க, வண்டியில ஃபியூல் லெவல் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அதுல பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் அதை காமிக்கிறாங்க. ஃபியூல் லெவல் இருக்குன்னா வண்டியை நீக்கினா நம்ம இது கிளஸ்டர்ல. ஆமா. சோ எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத மக்களும் முடிவு பண்ணணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது ஒன்று இருக்கு. இன்னொன்னு இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ்லாம் வந்து இன்னைக்கு நம்ம ஊர் கிளைமேட்டு கண்டிப்பா அதெல்லாம் தேவையான விஷயங்கள் தான். பட் அதுலேயும் பார்த்தோம்னா இப்போ அந்த ஃபேப்ரிக்குக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சரு, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அதுக்கு வந்து நீங்கள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கலாம், இல்லை சீட்டினுடைய இதை வந்து அதனுடைய ஃபோம் கம்ஃபர்ட்டை வந்து டெவலப் பண்ணலாம். பட் அதுக்கு பதிலாக இந்த ஃபேன்சியான விஷயங்கள்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரர்ஸ். வென்டிலேட்டட் சீட்ஸேங்க இன்னைக்கு ஒரு சில பிராண்ட்ஸில் மட்டும்தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. மீதம் சில பிராண்ட்ஸில் அது ஜஸ்ட் வந்து அது நேம் சேக் ஒரு வென்டிலேட்டட் சீட் தான், சும்மா ஃபேன் மட்டும் வச்சு விட்டாங்க. அது ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலே கொடுக்காது, உணர்வே கொடுக்காது ட்ராவல் பண்ணுறப்போ. இன்னைக்கு கார்ஸ்ல மேக்ஸிமம் ஏசி நல்லா தாங்க இருக்குது. ஏசி நீங்க வந்து ஒரு 21ல வச்சீங்கன்னா எல்லாமே ஆட்டோ கிளைமேட் வந்தாச்சு. ஒரு 21ல வச்சீங்கன்னாவே மேனேஜ் பண்ணிடுது. அதுல வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப முதுகு இருக்கும், பட்ல ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு பெயின் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து அது யூஸ்ஃபுல்லா. ஆனா 10 பிராண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுல 2 பிராண்டோட வென்டிலேட்டட் சீட் தான் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுது, ப்ராப்பரா அந்த கூலிங் கொடுக்குது. மீதி எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு காத்தை த்ரோ பண்ற மாதிரி தான் இருக்கு, சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபேன் எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபேன் தான், அந்த மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். அண்ட் இன்னொன்று எனக்கு இந்த நான் வந்து இந்த அனலாக் டயல்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். பட் இப்போ வந்து அது ஒரு ப்ரீமியம் விஷயம்னு சொல்லிட்டு 7 இன்ச் ஸ்க்ரீனு, 10 இன்ச் ஸ்க்ரீன், அது எல்லாமே ஸ்க்ரீனாக வந்துச்சு இல்லை. அது அந்த நம்ம டிரைவிங் மோடுக்கு ஏற்ற மாதிரி அது கலர் சேஞ்ச் ஆகிறதுனாலையோ, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏம்பியன்ட் லைட்டு 64 கலர்ஸு, அதெல்லாம் யார் யூஸ் பண்ண போகிறோம், ஏன் யூஸ் பண்ண போகிறோம், எத்தனை நாள் அதை யூஸ் பண்ண போகிறோம், அது காரில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கார் வாங்கின ஒரு மாதத்தில் மறந்துடுவோம்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் அதுக்கான பணம் நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்துக்கிட்டே இருக்கோமே. இந்த கேள்வி எனக்கு ஏன் வருதுன்னா, இப்போ கியா சிராஸுங்க 9 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகி 22 lakhs வரைக்கும் இருக்குது. அப்போ 9 lakhsல இருக்கு, இப்போ டீசலே எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், 13 lakhsல இருக்கு. அதே இன்ஜின் தான் 22 lakhல இருக்கக்கூடிய கார்லயும் இருக்கு. ஆனா அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 10 லட்ச ரூபாங்கிறது இந்த குட்டி 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 ஃபீச்சர்ஸ்க்காக கொடுக்குறோம். இதெல்லாம் ஆட் ஆகி பண்டில் ஆகும்போது ஒரு பெரிய அமௌண்ட் வந்துருது. அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோமான்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதுக்கான பதில் தான் வந்து தெரியல. ரீசெண்டா ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட கேட்டப்பவே அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்க அனலாக் கிளஸ்டர் மேக் பண்றது தான் காஸ்ட் ஜாஸ்தி டிஜிட்டல் கிளஸ்டரை விட. டிஜிட்டல் கிளஸ்டர்ல ஜஸ்ட் நீங்க ஒரு எல்சிடி டிஸ்பிளே வைக்கிறீங்க, ஒரு சிப்புங்க கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்ணுது. ஓகேங்களா, ஆனா அனலாக்ல ஒரு சிலிண்டர் வேணும், 2 பக்கம் சிலிண்டர் வேணும், அந்த மோட்டார்ஸ் ஆப்ரேட் ஆகணும், எல்லாமே காமிக்கணும். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களோட காஸ்ட் அப்படின்றது ஜாஸ்தி. இன்னொன்னு அதுதான் எம்ஐடி நார்மல் நீங்க டிஜிட்டலா பாக்குறீங்களா, அந்த எம்ஐடி விட காஸ்ட்டும் கூட மேனுஃபேக்சரருக்கு. அது வந்து ஒரு மேனுஃபேக்சரரே சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க ஃபேன்சியா இப்போ டிஜிட்டல் எம்ஐடி வந்து காஸ்ட்லின்னு நினைக்கிறீங்க, ஆனா டிஜிட்டல் எம்ஐடியை விட அனலாக் எம்ஐடி தான் காஸ்ட்டும் கூட. இன்னொன்னு அனலாக் எம்ஐடி வந்து லாங்கிவிட்டி ஜாஸ்தி. கரெக்ட் கரெக்ட். டிஜிட்டல் எம்ஐடி ஒரு 5 to 6 வருஷம் பயன்படுத்துறீங்கன்னா அதுல தான் இஷ்யூ வருதுன்னா, ஆனா அனலாக் எம்ஐடி பாருங்க பிரச்சனையே இருக்கு, அது பாடி ஓடிட்டு கிடக்கும், லைஃப் லாங் ஓடிட்டு கிடக்கும். அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் அப்படிங்கிறது. இன்னொன்று இன்னைக்கு நோட்டிசபிளாக நம்ம பார்க்குறதுங்க, காரில் செட்டு கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு எல்லா பிராண்ட்ஸுமே வந்து ஏதோ ஒரு ப்ரீமியம் பிராண்ட் கூட டைப் பண்ணிக்கிறாங்க. இது நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்கேமிஸ் இருக்கலாம், போஸு, முதல்லலாம் பென்ஸ் தான் வந்து பர்மிஸ்டர் கூட இது பண்ணிட்டு இருப்பான். அவன் தான் வந்து தனியாகவே போடுவான், நாங்கள் வந்து பர்மிஸ்டர் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு. இப்போ வந்து நார்மலாக டாடா மஹிந்திரா எல்லாம் கூட நாங்கள் இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், இதனுடைய 6 ஸ்பீக்கர் இருக்குது, 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்குது. அது உண்மையிலேயே எல்லாருக்கும் தேவைப்படுமா? அதாவது கடைசியாக பார்த்தோம்னா சூரியன் எஃப்எம்மோ ரேடியோ மிச்சு தான் ஓடிட்டு கிடக்கும்.
அது உண்மையிலேயே அந்த மியூசிக் என்ஜாய் பண்றவங்க வெளியில போய் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்றவங்களா இருக்காங்க மியூசிக்காக, ஸ்பீக்கர்ஸ்க்காக. அவங்களுக்கு அது ஓகே, அது அவங்களுடைய டேஸ்ட்டுக்காக. பட் அது எல்லாருடைய ஆடியன்ஸ், அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அது உண்மையிலேயே நெசசிட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. இதுல நல்லா பார்த்தோம்னா மஹேந்திரா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் ஆம்பிளிஃபையர்ஸ் வச்சு ஒர்க் பண்றாங்க. மீதி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் வந்து ஹெட் யூனிட்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ ஆக்டிவ் ஆம்ப் பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்றாங்க. மஹேந்திராஸ்ல ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்குது, ஓரளவுக்கு ஆடியோ அவுட்புட்டும் நல்லா தான் இருக்கு. பட் என்னன்னா நீங்க என்னதான் பிராண்ட்ல ஓஇயா டாப் எண்ட்ல நீங்க வந்து ஹார்மன் கார்டன், ஜேபிஎல், இன்ஃபினிட்டி இந்த மாதிரி கொடுத்தாலுமே நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல போய் போடுறது வந்து இன்னும் பெட்டரா இருக்கு. ஏன்னா ஒரு ஓஇக்கு ஸ்பீக்கர்ஸ் அவங்க கொடுக்கறது வந்து என்ன காஸ்ட்ல அதை மேக் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு i20யோட பாஷ் இருக்குல்லங்க, அதோட ஸ்பீக்கர்ஸை நீங்க கழட்டி பாத்தீங்கன்னாலுமே பாஷ் இல்ல போஸோட ஸ்பீக்கர்ஸை நீங்க கழட்டி பாத்தீங்கன்னாலே ஒரு பேப்பர் கோன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, போஸ் அந்த மாதிரி ஒரு பேப்பர் கோன்ல கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்ட் கிடையாது. ஸோ அவங்களோட கொலாப்ல இந்த காஸ்ட்ல இது வேணுங்கிறப்போ என்ன பண்ண முடியுமோ அதான் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க பிஎம்டபிள்யூல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வந்துச்சுல, அதோட ஸ்பீக்கர்ஸ் ஆக்சுவலா வந்து ஹார்மன் கார்டன். ஓகேங்களா, அது எங்களுக்கு எதர்ச்சியா வந்து நாங்க ஒரு ஆக்சசரி ஷாப் போகும்போது பாக்குறோம் ஹார்மன் கார்டன். பிஎம்டபிள்யூலயே அந்த ஹார்மன் கார்டன் கழட்டி பாத்தீங்கன்னா பேப்பர் கொண்டு தான் நீங்க வந்து அது என்ன சொல்றது, பீப்புள் டிமாண்டிங் இட். எனக்கு வந்து ஒரு டாப் ஆஃப் த லைன் போறேன்னா எனக்கு ஓயிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டம்லாம் வந்துடும் டிமாண்ட் பண்றாங்க. பட் ஒய் கான்ட் அது ஒரு ஆப்ஷனலா வச்சு, இப்போ நீங்க வந்து எனக்கு ஒரு டாப் ஆஃப் த லைன் போறேன்ட்டு இல்ல, இப்போ நான் ஒரு மிடில் வேரியன்ட்டே போறேன், எனக்கு வந்து ஒரு நீங்க ஒரு 2 ஹார்மன் கார்டனோ ஒரு இன்ஃபினிட்டி நீங்க சொல்றீங்க, ஒன்னு ஹார்மன் கார்டனோட சப்போர்ட் எடுத்துக்கலாம், இன்ஃபினிட்டி சப்போர்ட் எடுத்துக்கலாம். நீங்க வேணும்னா அந்த பிராண்டோட ஸ்பீக்கர்ஸோட வரும், அதுக்கு இந்த காஸ்ட் பே பண்ணிருங்க. ஆப்ஷனல் பேக்கேஜா கூட. நான் இந்த பாட்காஸ்டோட கடைசி क्वेश्चन அதுதான் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது நம்ம இதை வந்து புஃபே அண்ட் அலகாட் நம்ம ஹோட்டல்ல போனா இருக்கும் இல்லைங்க, பஃபேல அவன் ஒரு 20 வெரைட்டி வச்சிருப்பான், அதுக்கு ஒரு பிரைஸ் வச்சிருப்பான் 700 800, அந்த பிரைஸ் கொடுத்து நம்ம அதை வாங்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம கார் செலக்ஷன் அப்படிதான் இருக்கு. என்னதான் வேரியன்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இப்போ அந்த HTK பிளஸ்னா HTK பிளஸ்ல இருக்கக்கூடிய அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான். எனக்கு அதுல ஒரு 4 ஆப்ஷன் வேணும், மற்ற 4 ஆப்ஷன் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதை வந்து நம்ம பிக் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, கார் மார்க்கெட் வரும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லைங்க. ஏங்க இன்னைக்கு நீங்க என்ன கியர் பாக்ஸ் வாங்கணும், நீங்க என்ன என்ஜின் வாங்கணும்னு நான் தான் முடிவு பண்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிண்டை எடுத்துக்கோங்க, நீ வந்து நல்ல ப்ராப்பரான ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டார்கெட் நீ டீசலுக்கு வா. ஓகேங்களா, மாருதி எடுத்துக்கோங்க, டர்போ வேணுமா ஃப்ராங்க்ஸுக்கு போ, 1.5 என்ன வேணுமா நீ எனக்கு பிரசாக் தான் வந்தாங்க. 1.2 லிட்டர்ல வந்து நீ டாப் ஆஃப் த லைன் வாங்க முடியுமா? வாங்க முடியாது, நீ பலினோக்கு போ. நீ ஹைபிரிட் வேணுமா கிராண்ட் விட்டாராக்கு போ. நீ வந்து தள்ளுற கஸ்டமர்ஸை வந்து புஷ் பண்றீங்க, எனக்கு இது வேணும்னா நீ அதுக்கு தான் போய் ஆகணும். நீ கஸ்டமர்ஸை வந்து நீங்க கார்னர் பண்ணிட்டாங்க. நீங்க கியாவோட லைனப்ஸ் எடுத்துக்கோங்க, கியாவோட லைனப்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க ஐஎம்டி கிடைக்கும், ஒரு சில மாடல்ஸ்லாம் ஐஎம்டி மட்டும் தான் கிடைக்கும். அப்போ நீ ஃபோர்ஸபிளா ஐஎம்டி தான் எடுத்தாங்க. கரெக்ட். அப்போ கஸ்டமர்ஸை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி வேற வழியே இல்ல எனக்கு இதுதான் சாய்ஸ்னு தள்ளுறாங்க. அவங்க அதுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா நீங்க அதுக்கு வந்துட்டீங்கன்னா கஸ்டமர் சென்ட்ரிக் காசா இருக்கும், அது வந்து பிராண்ட் சென்ட்ரிக் காசா இருக்காது. கரெக்ட், அவங்க அதுக்கு போகவே மாட்டாங்க. ஓகே, ஸோ அதாவது மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத வந்து அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த பேஸ் லைனை விட்டு மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஏன்னா இது பிரீமியம் கார் செக்மெண்ட் போனா கூட அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு சில ரொம்ப பிரீமியம் ஹைடெக்கு போயிட்டோம் அப்படின்னா தான் கஸ்டமைசபிளா இருக்கும். அதை வந்து மாஸ் மார்க்கெட் கார்ஸுக்கு வர்றதுக்கு மேபி இன்னொரு 10-15 இயர்ஸ் ஆனாலும் அது வருமா அப்படிங்கிற ஒரு क्वेश्चन மார்க் இருக்கு. வரதுக்கு வாய்ப்பு எடுத்து வச்சாங்க ஆக்சுவலா கஸ்டமைசபிள் ப்ராடக்ட்ஸா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கஸ்டமைசபிளா இருந்துச்சு. பட் அவங்க வந்து அந்த டீலர்ஷிப் நெட்வொர்க் வைட் பண்ணல. இருந்த டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸும் ஒரு சில டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸ் ப்ராப்பரா கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றனால அந்த பிராண்ட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. பண்ணலாம், பட் வந்து அது எந்த பிராண்ட் பிரேக்கிங் பண்ணி வராங்கன்னு தெரியல. பட் கஷ்டங்க. இன்னைக்கு மஹேந்திராவும் சரி, ஹிண்டே அண்ட் கியாவும் சரி, தே ஆர் செட்டிங் பெஞ்ச்மார்க் அண்ட் ஃபீச்சர்ஸ்ங்க. ஆமா, நீங்க ஒண்ணுல மஹேந்திரா குவாலிட்டியும் மேக்ஸிமம் டெவலப் பண்ண ட்ரை பண்றாங்க. 3XO-க்கு பதில் தான் கியா சிரோஸ்ங்க. மஹேந்திரா 3XO ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணாங்க, ஃபீச்சர்ஸ் ரீதியா, பில்ட் ரீதியா, டைனமிக் ரீதியா. உடனே கியா வந்து பில்ட் ரீதியா, டைனமிக் ரீதியா கொண்டு வந்தாங்களான்னு தெரியல, ஃபீச்சர்ஸ் ரீதியா பெஞ்ச்மார்க் ஒரு பேஸ் மாடல்லயே வச்சுக்கோ, இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா வச்சுக்கோ, எல்லாமே கொடுத்துறேன். எல்லாமே மேக்ஸிமம் கொடுத்துறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, 1 லிட்டர் டர்போ வைக்கிறீங்க. ஏன்? நீ சிரோஸ் வேணும்னா டர்போ மட்டும்தான் உனக்கு சாய்ஸ், நேச்சுரல் ஆஸ்பெக்ட் எல்லாம் உனக்கு தர மாட்டாங்க. நேச்சுரல் ஆஸ்பெக்ட் வேணும்னா கியா சொனட். இதுதான் அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளானிங், அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த ஆடியன்ஸ் எதுக்கு வரணும், எந்த ஆடியன்ஸ் எதுக்கு போகணும் அப்படின்றத ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளான் பண்ணுறாங்க.
அதை நம்ம கஸ்டமைசபிளா கொடுத்துட்டோம்னா இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டுமே விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அது வச்சுட்டு அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, டப்பர் வேர்னு ஒரு பிராண்ட் இருந்துச்சு சரிங்களா, அந்த ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினீங்கன்னா 5 to 10 வருஷம் கிடக்கும். அந்த பிராண்ட் நீங்க முடிஞ்சது. ஏன் முடிஞ்சது? ஏன்னா அவனுக்கு திருப்பி அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான நீடே இல்ல. ஓகே, அதாவது ரிப்பீட் ஆடியன்ஸ் வரமாட்டான். நான் வாங்கிட்டேன்னா எனக்கு 5 வருஷம் அது வருது, உழைப்பு கொடுக்குது. அப்ப நான் திரும்ப வந்து அந்த டப்பர் வேர்ல போய் அதே ப்ராடக்ட் திரும்ப வாங்குறதுக்கான ஆடியன்ஸ் குறையறாங்க. அப்ப குவாலிட்டியா கொடுத்ததே ஒரு தவறா நீங்க போய் முடிஞ்சிருச்சுல. ஓகே, அதாவது திரும்ப திரும்ப ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம எப்படி பணம் அவன் பாக்கெட்ல இருந்து எப்படி பணம் எடுக்குது அப்படிங்கிறது தான் பேஸ் லைன். ஆமா, ஒரு கஸ்டமர் இன்னைக்கு வந்து ஐபோன் எடுத்துக்கோங்க, ஒரு 14 மாடல் வச்சிருக்கீங்க, 17 வரைக்கும் வந்துருச்சுன்னு வைங்க. 14 மாடல் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து அந்த ஆட்டோமேட்டிக்கலா நீங்க 17 போவீங்க. இப்ப கார் அதேதான். காரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 5 வருஷம் 6 வருஷம் வச்சுக்கோங்க, குறைய 3 வருஷம் 4 வருஷத்துல மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்க? 3 வருஷம் 4 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ் அப்டேட் கொடு. அந்த கார் ஒண்ணுமே இல்லாம தெரியணும், இந்த கார் மேல தெரியணும். அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாறுவீங்கல்ல. அதான் பண்றாங்க. அதாவது ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு 7-inch இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்கிரீன் இருந்ததுன்றது ஒரு ஹைடெக்கான ஒரு விஷயமா இருந்தது. இன்ஃபோடெயின்மென்ட், டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் இருக்குப்பா அப்படின்றது ஒரு இருக்கும். ஆமா, ஆனா இப்போ வந்து அதாவது ட்ரினிட்டி ஸ்கிரீன் 3 ஸ்கிரீன் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஒரு 7 வருஷம் கிட்ட போயிட்டீங்கன்னா அந்த ஃபேஸ் லிஃப்ட் இருக்கு, ஜெனரேஷன் சேஞ்ச் தான் இருக்கும் பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்போ 6 மாசத்துக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட், காஸ்மெட்டிக் அப்டேட், டிசைன் அப்டேட், ஃபீச்சர்ஸ் அப்டேட், இவ்வளவு அப்டேட் கொண்டு வந்தோம். அந்த எல்இடி ஹெட்லாம்ப் கொடுக்குறாங்க இப்போ ஸ்டாண்டர்டா, ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது ரோட்ல. அதுதான் சொல்றேனே, நம்ம சிம்னி விளக்கு பிடிச்சிட்டு போற மாதிரி தான். மழை பெஞ்சது இல்ல மழைன்னு பேஞ்சிருச்சுன்னா முடிஞ்சது, காலி. அந்த ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு நம்ம இப்ப கூட பேசிட்டு இருந்தோமே, பிரான்ஸ் கிராண்ட் விட்டாரால வந்து எல்இடி ஹெட்லாம்ப் வந்து பஞ்சாயத்து. அந்த ஹெட்லாம்ப்ஸை ரீப்ளேஸ் பண்ண சொல்லி இந்தியன் கஸ்டமர்ஸ் கதையாச்சு, பண்ணல. யூஏல ப்ராடக்ட் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அங்க கன்சூமர் கேசஸ் வந்து கிளைம் ஆச்சு, ப்ராப்பரான விசிபிலிட்டியோட இந்த ஹெட்லாம்ப் வந்து தயாரிக்கும். உடனே ஓஎம்ஆ ஃபாக் லாம்பையும் தயாரிச்சு பிரான்ஸ்லயும் சரி கிராண்ட் விட்டாலையும் சரி அங்க கொடுக்குறாங்க. அந்த ஓஎம் அக்சசரி தான் இப்ப இந்தியாவுக்கு எடுத்துட்டு வராங்க. கரெக்ட். அப்ப இது என்ன மார்க்கெட்? இந்த மார்க்கெட்டை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க அப்போ நம்ம வந்து என்ன சோதனை எலியா மாதிரிதான் இருக்கா? கன்சூமர் கேசஸ் நிறைய வரணுங்க. அதாவது பிராண்டை வந்து டார்ச்சர் பண்ணணும். சும்மா பொழுதுனிக்கு ஒரு கேஸ் வந்துகிட்டே இருக்கு. கேஸ் இப்போ ஆன்லைன் போர்ட்டல்ல கேஸ் நம்ம ஃபைல் பண்ண முடியும். என்னன்னா, நீங்க போறீங்க, போகல, வாதாடல, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா, கன்சூமர் ஆன்லைன் போர்ட்டல்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்போ ஒரு கார் மேல ஒரு 1000 கம்ப்ளைண்ட் 5000 கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த பிராண்ட் என்ன பண்ணுவாங்க, அலர்ட் ஆவாங்க. சோ இந்த 5000 ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ல எனக்கு ஒரு 100 கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்கு போகாதா? ஃபைட் பண்றவங்க. அப்போ அந்த 100 பேர்த்துல ஒருத்தர் ஜெயிச்சாவே இது மாறிடும். கண்டிப்பா. அதான் சொல்றேன், பிரச்சனை இருந்துச்சு, அது இன்ஜினியரிங் ஃபால்ட்டா இருந்துச்சுன்னா கன்சியூமர் கேசஸ் ஃபைல் பண்ணுங்க. நம்ம ஊர்ல வந்து மக்கள் அதை சகிச்சுக்கிட்டு வாழற ஒரு ஒரு பேட்டர்னுடைய ஸ்கெடியூல்ல இத வந்து நம்ம கவனிக்கணுமா நினைக்கிறோம். ஆனா அதை கவனிக்காம விட்டு தான் இன்னைக்கு அதை வந்து அவங்க வந்து டேக் இட் கிராண்டடா போயிடலாம். கரெக்ட். இப்போ ஒரு யுஏஇல போய் அது ஒரு சின்ன மார்க்கெட், அங்க போய் அவன் கேள்வி கேட்கறான்னு உடனே நீ அதுக்கு பதில் சொல்றப்போ, நம்ம இவ்வளவு ஒரு 130 கோடி மக்கள் இருக்கு, நீ சுசுகிக்கு ஒரு மேஜர் மார்க்கெட் பண்றாங்க. லாஸ்ட் மந்த் எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸ் தான் வந்து சேல்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்போ அவ்வளவு மக்கள் வாங்குறப்போ ஒரு ஃபாக் லாம்ப் ப்ரொவிஷன் நல்லா கொடுக்க முடியல. கொடுக்க முடியலன்றதை விட கொடுக்க முடியாது இதான் இருக்கு, வாங்கிக்கோ அப்படின்ற ஒரு அரகன்ஸோட இருக்கு. அந்த அரகன்ஸ் மாறணும்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10,000 கேஸ் பிரான்ஸ் மாசத்துக்கு 20,000 கார் விக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு 10,000 பேர் கேஸ போட்டு எனக்கு லைட் பத்தல, லைட்டை மாத்தி கொடு அப்படின்னா மாத்தி கொடுத்தாகணும். ஒவ்வொரு பிராண்டுக்குங்க, நீங்க மாருதி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பிரச்சனை, டாட்டால குவாலிட்டி இஷ்யூ கேஸ ஃபைல் பண்ணு, மகேந்திரால பிரச்சனை கேஸ ஃபைல் பண்ணு, கேசஸ் ஃபைல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா பிராண்ட்ஸ் கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. இவங்க நீங்க என்ன பண்ணாலும் நீ கேஸ் ஃபைல் ஆகும், இது அலர்ட் ஆகும் அப்படின்றத ஷவுட் அவுட் பண்ணுங்க. உங்க வண்டியில பிரச்சனை இருக்குன்னா ஷவுட் அவுட் பண்ணுங்க, விடாதீங்க. கரெக்ட். இன்னொன்னு இன்னைக்கு ஃபீச்சர்ஸ் பத்தி பேசிட்டோம். இன்னொன்னு இந்த ஃபீச்சர்னு சொல்றதா, இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோகம் இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல வந்துச்சு. அதாவது ஈஸ் ஆஃப் டிரைவிங் தான் வந்து நிறைய மக்கள் விரும்புறாங்க. அண்ட் ஈவன் நம்ம சென்னையிலும் சரி வேற நிறைய சிட்டிஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. சிட்டி டிரைவிங்க்கு ஆட்டோமேட்டிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் ஆட்டோமேட்டிக்ல ஏஎம்டி, சிவிடி, ஏடி, அப்புறம் இது டியூவல் கிளட்ச், இந்த மாதிரி போயிட்டே இருக்கு.
இதுல நிறைய ஆட்டோமேட்டிக் சம்பந்தமான இஷ்யூஸும் நிறைய வருது. நம்ம டீலர் கிட்ட சர்வீஸ் நெட்வொர்க்ல பேசும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ஏஎம்டில தண்ணி பட்டனா அந்த ஆக்சுவேட்டர் சிஸ்டம் போயிருது. பட் அது அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இல்லை ரிப்பேர் பண்றதுக்கு. பட் அதே இது ஒரு டிசிடின்னா பயங்கர காஸ்ட்லியான ஒரு அஃபேருக்கு போயிடுது. யூரோப்பியன் பிராண்ட்ஸ், இப்போ கொரியன் பிராண்ட்ஸும் டிசிடி தான் யூஸ் பண்றாங்க. அப்படி அதை வந்து ப்ராப்பரா நமக்கு அந்த யூட்டிலிட்டியோட அதை செலக்ட் பண்றோமா, இல்ல எனக்கு கியர் போர்டு கழிச்சு பிடிச்சி கியர் போடுறது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் நம்ம ஆட்டோமேட்டிக் போறோமா, அதுதான் அதனுடைய யூஸ் கேஸ். பட் அதை எப்படி நான் ஃப்ரேம் பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்க. இப்போ எனக்கு இப்போ நம்ம மக்களுக்கு எடுத்துக்கோங்க, இப்போ ஒரு காமனர் ஒரு வண்டி வாங்க போறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் தெரியும், சரிங்களா? அது அவங்களோட தப்பு கிடையாது. பட் நீங்க வந்து ஒரு சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு டிசிடி வச்சிருக்கீங்க, டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் கொண்ட கார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிண்டே வெர்னாவோட ஒரு டிஜிடி வச்சுக்கோங்க, கியா ஜெராஸோட ஒரு டிஜிடி வச்சுக்கோங்க. நான் நெக் டு நெக் ஒரு சிட்டி டிராஃபிக்குள்ள நான் ஓட்டக்கூடிய ஒரு ஆளாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த டிஜிடி வித் டிசிடியோட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டிசிடி ஃபர்ஸ்ட் வந்து டிராஃபிக் உள்ள ஃபர்ஸ்ட் கியரா செகண்ட் கியரா ஃபர்ஸ்ட் கியரா செகண்ட் கியரான்னு போயிட்டு இருக்கும். டிரான்ஸ்மிஷன் கீட் ட்ரைக்லிஸ்ட் தான் இத்தனை. அதுல ஒரு பிரச்சனை. டர்போஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பூலினே ஆகாது. ஆமா. அப்போ என்ஜினுக்கு லோடு கொடுக்குறோம், டிரான்ஸ்மிஷனுக்கு லோடு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்? எண்ட் ஆஃப் தி டே அது வந்து இப்போ தெரியாது. ஒரு 70,000 to 80,000 கிலோமீட்டர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ கஸ்டமர்ஸ்க்கு அந்த நாலேஜ் போய் சேரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏஎம்டிஸ் இருக்கிறனா, ஏஎம்டிஸ் எடுத்தனா அது ஒரு பேசிக்கான மெக்கானிசம். அந்த பேசிக் மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் வந்து நாளைக்கு ஃபெயிலியரே நடந்தாலும் ஒரு 60 to 70 கிலோ நான் வந்து அதை ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்றது. மிஞ்சி போனா நீங்க சொல்றது ஆக்சுவேட்டர் பிரச்சனை வரலாம். இப்போ இந்த டிசிடினா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து சிட்டிக்குள்ள ஓட்ட போறேன், ஒரு டர்போ பெட்ரோல் எடுக்கிறேன்னா டிசிடி நான் வந்து சிட்டிக்குள்ள எடுக்கிறப்ப வேண்டாம். நீங்க வந்து லாங் டிரைவ் பண்ணுவீங்க, ஒரு 70% லாங் டிரைவ் இருக்கும் போது தாராளமா டிசி வித் டர்போ போங்க. சிட்டிக்குள்ளனா வேண்டாம். இதே வந்து எல்லா பக்கமும் நான் டிராவல் பண்ணுவேன், ரிலையபிளா இருக்கணும்னா அந்த டார்க் கன்வெர்ட்டர் போகலாம். டார்க் கன்வெர்ட்டர்ல வந்து உங்களுக்கு லிக்விட் பேசிஸ் மெக்கானிசம் அப்படின்றனால உங்களுக்கு லாங்கிவிட்டி பெட்டரா இருக்கு. குளோபலி வந்து ஒரு ப்ரூவனான ஒரு ஆட்டோமேட்டிக்ன்றது அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. காஸ்ட்லியரா இருந்தாலும் மெக்கானிசம் காஸ்ட்லியரா இருந்தாலும் அது ரிலையபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. லாஞ்சிவிட்டி நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். பழைய லேண்ட் க்ரூசர்ல இருந்துலாம் 40 வருஷமா யூஸ் பண்றதுல எந்த ப்ராப்ளம் இல்லாம அந்த கியர் பாக்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறம் இன்னொன்னு, யார் ஆட்டோமேட்டிக் எடுத்தாலும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். எக்ஸ்டெண்டட் வாரண்டி போடாம எடுக்காதீங்க. நாளைக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஒரு நீங்க மோஸ்ட் பிரான்ச் 5 years வந்துருச்சு. ஸோ 5 years ஒரு ஆட்டோமேட்டிக் உழைச்சிருச்சுனாவே எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு டெக் வந்து ஓகே அப்படின்றதான். ஸோ அப்படின்றப்போ அது எடுங்க அப்படிங்க. அப்புறம் புதுசா வரக்கூடிய டெக்னாலஜி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாட்டால வந்து இந்த டிசிஏ கொண்டு வந்தாங்களே. ஸோ அவங்களாலேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கர்வ்ல டிசிஏ கொடுத்தாங்க. டிசிஏ கொடுத்து அதுல சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அவங்களோட இன்னும் 1.2 TGD ஒன்றும் வரல. ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் நீங்க எடுக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக் கன்வென்ஸ்க்கு போறீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் அந்த பிராண்டட் எவ்வளவு நாள் இருக்குது, அதோட ரிலையபிலிட்டி எப்படி இருக்குது, ஏதாவது பிரச்சனை வராம இருக்குதா, எந்த ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்ஸ் பொறுத்தவரை நின்றுச்சு. ஆமா, அவ்வளவுதான். நீங்க டோன் பண்ண முடியாது. நீங்க ஒரு அப்ளை பேசிட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போறோம், ஆட்டோமேட்டிக் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். யானை வந்து ஒரு சொல்லிட்டு அடிச்சதுன்னா உள்ள யானை நின்று இருக்கணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்ஸ் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஏஎம்டி போறனா போய்க்குங்க. அதுவும் வந்து நீங்க பிரச்சனை இல்லாம நீங்க வந்து ஒரு பேசிக் மெக்கானிசம் வச்சு ஓட்டிக்கோங்க. இல்ல கொஞ்சம் லக்ஸரியா எதிர்பார்க்கறீங்கன்னா டார்க் கவுண்டர் போய்க்குங்க. இல்ல ஹைவேஸ் தான் அதிக ப்ரிஃபரபிளி ஹைவேஸ் தான் ஓட்டுவீங்கன்னா டிசிஏ டிசிடி போய்க்கோங்க. ஏன்னா அந்த கியர் ஷிஃப்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி டிசிஏ எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணீங்கனாலும் ஒரு 1.6 lakh கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு 1.5 லட்ச ரூபாய் செலவு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லக்ஸரி நீங்க கெயின் பண்றீங்க. ஒரு நோட்டிக்கிற செகண்ட்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த கியர் ஷிஃப்ட்ங்கிறது நடக்குது. அவ்வளவு லக்ஸரி நீங்க கெயின் பண்றீங்க. மேனுவல் கியர்ல நம்மளால அந்த அவ்வளவு ஸ்பீட்ல ஷிஃப்ட் பண்ணவே முடியாதுன்றத தான் வந்து அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அதுக்கான செலவை நீங்க வந்து ஒரு 1.6 lakh கிலோமீட்டர்ஸ்ல எதிர்பார்ப்பீங்க நடக்கும் அப்படின்றத நீங்க மனசுல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட தேவைக்கு பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் யார் வாங்கினாலும் நான் சொல்லிடுறேங்க, நீங்க சிட்டிக்குள்ள இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆட்டோமேட்டிக் போயிருங்க. நீங்க சொல்லலாம் மேனுவல் வந்து அந்த டிரைவை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் எல்லாம் சொல்லலாம். ஒரு 30 km ஸ்பீட்ல ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு, முட்டி வலி கால் வலி வரப்பலாம் தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரியும் ஐயோ ஆட்டோமேட்டிக் போயிருக்கலாமே. ஏன்னா இப்ப இருக்கிற டிராபிக் சினரியோ 3 வருஷத்துல அப்படியே டபுள் மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆஸ் பர் டேட்டாஸ். அப்படின்றப்போ நான் வாங்குற கார் 5 வருஷம் வச்சிருப்பேன், இப்ப நான் மேனுவல் எடுத்துட்டேன், 3 வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா மாத்த முடியாது. அப்ப இப்ப எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கன்வீனியன்ஸ் அதிகமா எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேட்டிக்ஸ் போய்க்குங்க. கரெக்ட். என்னோட சஜஷன் அதுதான். அதுலயும் உங்களோட தேவை இப்ப நான் சொன்ன தேவையை பொறுத்து எடுத்துக்கோங்க. கரெக்ட்டுங்க. ஓகே, இப்போ இந்த பாட்காஸ்டோட கடைசியா ஃபீச்சர்ஸ் பேசிட்டோம், கியர் பாக்ஸ் பேசிட்டோம்.
இப்போ இன்ஜின்ல ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கலாம், 2000s பிகினிங் வரைக்கும் கூட செடான்ஸ் அப்படின்றது, இப்போ செடான் மார்க்கெட்டே முடிஞ்சு டெட் ஆகுது, அதை விட்டுரும். பட் 20 இயர்ஸ் முன்னாடி செடான்ஸ் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் செடான்ல போறோம்னா மினிமம் ஒரு 1.8 லிட்டர் இல்லை ஒரு 2 லிட்டர் இன்ஜின் இருக்குது. அது 2010s காலகட்டம் வரும்போது 1.5 குறைஞ்சது. 2020s வரும்போது இப்போ 1 லிட்டர் இருக்கு. 1 லிட்டருக்கு வந்துருச்சு. இப்போ செடானே தூக்கி போட்டாங்க. இப்போ சப் 4 மீட்டர்னு நமக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு ஒரு செக்மெண்ட். அதுலயும் மேக்சிமம் எல்லா பிராண்ட்ஸுமே அந்த 1 லிட்டர் தான் வந்து இது பண்றாங்க. ஆனா அந்த 1 லிட்டர்ல 2 லிட்டர் இன்ஜின் கொடுக்க வேண்டிய பவர் அவுட்புட்டை நம்ம வந்து உறிஞ்சணும், ஸ்டாப் போட்டு உறியணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. மினிமம் இப்போ வந்து எல்லாமே 100 bhp மேல கொண்டு வராங்க, 200 நியூட்டன் டார்க்கு கிட்ட கொண்டு வராங்க. ஒரு 3 சிலிண்டர்ல இவ்வளவுதாங்க இருக்கும் இன்ஜின். அது எவ்வளவு கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கு. அதுலயும் நீங்க இப்ப வந்து மேக்ஸிமம் மேல இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் ஆக்கிட்டீங்க. அதெல்லாம் அலுமினியம் கேசிங்கோட வந்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ வந்து பிளாஸ்டிக்கா மாறிடுச்சு. இப்போ அதனுடைய லைஃப் எப்படி இருக்கும்? அது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1.8 லிட்டர் குரலால வந்துட்டு இருந்தது இல்ல, அது வந்து இன்னைக்கு நீங்க போய் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும். பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் 20 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ற அந்த கிறிஸ்ப்னஸ், அந்த ஃபீல் இருக்கும். அது இப்போ நம்ம வாங்கக்கூடிய இந்த ஒரு 1 லிட்டர்ல அதுல டர்போ ஆட் பண்ணி அது நம்ம ஒரு 1 lakh கிலோமீட்டர் உறிஞ்சிட்டோம்னா அதனுடைய லாஞ்சிவிட்டி இருக்குமா? நம்ம ஒரு 15 இயர் இன்னைக்கும் ஆர்டிஓ 15 இயர் லைஃப் ஸ்பேன் கொடுக்குறாங்க. ஆனா நம்மளால அந்த 15 இயர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே வாங்கின அந்த எக்ஸ்பீரியன்ஸை உணர முடியுமா அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து வந்துருச்சு. பர்சனலா எனக்கே இருக்கு. இப்போ நம்ம ஒரு 1 லிட்டர் டர்போ வாங்குறோம், ஒரு கைகரோ இல்ல ஒரு நிசான்ல வாங்குறோம்னா இன்னைக்கு வந்து அந்த டர்போ நமக்கு ஸ்பூல் பண்ணி கொடுக்குது ஒரு பவரை. அது 10 வருஷம் கழிச்சு அந்த வண்டி ஓட்டும் போது அது கொடுக்குமா, இல்ல அதனுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம அதை புழியறோங்கிறது லிட்டரலா ஃபீல் ஆகுதுங்க வண்டி ஓட்டும் போது. அது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அது எப்படி நீங்க நினைக்கிறீங்க? என்ன இதுக்கு 2 விதமான ரீசன் இருக்குங்க. ஒண்ணு வந்து நம்ம கவர்மெண்டோட டாக்ஸேஷன் சிஸ்டம். நீங்க வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்ஜினோட எமிஷனை பொறுத்து டாக்ஸை வைங்க, சைஸை பொறுத்து, கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்து வைக்காதீங்க அப்படின்றது. ஒரு என்ஜின் வந்து 1.5 லிட்டர் என்ஜின் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லிட்டர் நீங்க கொடுத்துருக்காங்கன்னா 1.5 லிட்டர் போனீங்கன்னா 50% டாக்ஸ், இதுனா 29% டாக்ஸ். அப்போ அந்த டாக்ஸ் லேப்ல பே பண்ண முடியும். அதனாலதான் இன்னைக்கு பிரசாவோட விலை இங்கே இருக்குது, ஃபீச்சர்ஸ் இல்லாம இன்னைக்கு 1.2 லிட்டர் டர்போ கொடுக்குற மற்ற பிராண்ட்ஸோட விலை கம்மியா இருக்கு. கரெக்ட் இல்லைங்களா? சோ ஃபர்ஸ்ட் விஷயம் டாக்ஸ். நீங்க டாக்ஸேஷன் ஸ்லாப் தான் இந்த மேனுஃபேக்சரர்ஸ் அப்படி புஷ் பண்ணுது. ஏன்னா பவரும் கொடுக்கணும், கெப்பாசிட்டியும் கம்மியா இருக்கணும், டர்போ வச்சுதான் ஆகணும். அப்போ மஹிந்திரா மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1.2 வந்துட்டாங்க. இப்போ நீங்க ஹியூண்டை 1 லிட்டர்ல இருக்கிறாங்க, சுசுகி 1 லிட்டர்ல இருக்கிறாங்க, நிசான் 1 லிட்டர்ல இருக்கிறாங்க. இப்போ இந்த 1 லிட்டர்லாம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அதை எடுத்துக்க முடியும்னு ஒண்ணு இருக்குது. இப்போ ஒரு 100 bhp 150 Nmங்கிறது ரீசனபிள். 120 bhp 250 Nm அப்படின்னீங்கன்னா அது உரியும். புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த என்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகுறது நமக்கு ஃபீல் ஆகும். அப்போ ஒரு நார்மலா ஒரு டிராவல் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஒரு 1500 to 1600 தான் நீங்க டர்போ ஸ்பூலிங் இருக்குது. அப்போ அந்த 1500 இருந்து 1600 RPM போற வரைக்குமே என்ன ஆகுதுன்னா அந்த மொத்த லோடையும் 1500 cc எடுக்கிறத 1000 cc எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ஜின் லேபர் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த டர்போ வந்ததுக்கு அப்புறம் தான் புடிச்சு கட்டி இழுக்குது, தூக்கிட்டு போகுது. அப்போ லாங்கிவிட்டி எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா ஒரு என்ஜினுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா வியர் அண்ட் டியர் ஜாஸ்தி ஆகும், விச் இன் டர்ன் அதோட லாங்கிவிட்டி குறையும். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். ரெண்டாவது, இன்னைக்கு பவர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஏன் இவ்வளவு பண்றாங்க? ஒரு ரீசனபிளா இன்னைக்கு ஒரு 100 ஹார்ஸ் பவருங்க, ஒரு 150 to 170 Nmங்கிறதே போதுமானது. ஓகேங்களா? நார்மல் டிரைவிங்க்கு நீங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பேர்ல ஒரு 130 bhp 250 Nm டார்க்கு ஒரு 1.2 லிட்டர் என்ஜின்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதுக்கு கொடுக்க போகுது? நீங்க ஒரு ஃபுல்லி லோடா ஒரு 5 பேர் உட்காந்துருக்கீங்க அப்படின்றப்போ வச்சு அதை போட்டு அழுத்தி அதை ஸ்ட்ரெஸ் கொடுத்து டர்போ ஸ்பூலிங் ஆகி அது இத்தனை விஷயங்கள் நடந்து அந்த என்ஜின் வந்து அவ்வளோ சிரமப்பட்டு ஓடுறப்போ டெஃபினட்டா அதோட வியர் அண்ட் டியர் ஜாஸ்தியா இருக்கும், லைஃப் குறையும். பிராண்டுட்டு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் அப்படிலாம் இருக்காதுங்க, நாங்க இவ்வளவு பயன்படுத்திருக்கோம் அவ்வளவு பயன்படுத்தி எந்த பிராண்டுமே வந்து கேட்டா இல்லைங்க 1 லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடணும் வெளிப்படையே சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த என்ஜின்ஸை வந்து எந்த என்ஜினா இருந்தாலும், இப்போ நீங்க ஒன்றும் இல்லை கிறிஸ்டா எடுத்துக்கோங்க, 2.8 லிட்டர் 2.4 லிட்டர் ஏன் அவ்வளவு தூரம் ஓடுது? 2.8 லிட்டர் வந்து இவ்வளவுதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கேன், 2.4 இருந்து இவ்வளவுதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கேன்.
ஏய் நான் 2.8 லிட்டர்ல எடுத்து நீ 1.5 லிட்டர்ல எடுத்துக்கிற. கரெக்ட். அப்ப எப்படி அந்த அது கரெக்ட். ஏன்னா 2000ல வந்த குவாலிஸ் இன்னைக்கும் அதே பெர்ஃபார்மன்ஸோட டெலிவரி ஆகுது. 10 லட்சம் கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறமாவும் அதனுடைய பவர் நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதுன்னா ஏன்னா அதுல மினிமம் அதான் நம்ம எடுத்திருக்கோம். பட் இப்போ பண்றதுல ரொம்ப ஒரு அதாவது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல நம்ம 2 லிட்டர்ஸ் தண்ணியை போட்டு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பவர் டு வெயிட் ரேஷியோ பாருங்க எந்த காரா இருந்தாலும் அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா ஒரு பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து ஒரு 80 டு ஒரு 90 குள்ள இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா லோடுக்கு ஏற்ற இன்ஜின் அப்படின்ற மாதிரி பவர்னு இருக்கும். ஸோ அதை பார்க்கணும். சிம்பிளா சொன்னோம்னா ஒரு பிறந்த குழந்தைய எடுத்துங்க, ஒரு 6 மாசம் 1 வருஷம் குழந்தைய எடுத்து நீங்க அது அத்தனை ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு சொல்றது வந்து எப்படி இருக்கும்? ஒரு வயசு குழந்தைக்கு சொல்றதுக்கு ஒரு 6 மாசம் குழந்தைக்கு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்க. அந்த குழந்தையோட ஸ்டாமினாவுக்கு இந்த குழந்தையோட ஸ்டாமினாவுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் அந்த வண்டியோட பவர் எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த பவர் எக்ஸ்ட்ராக்ஷனை வச்சு வண்டியோட கர்வ் வெயிட், அது பவர் டு வெயிட் ரேஷியோ பேலன்ஸ் பண்ணி பாருங்க. அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ டீசெண்டா இருந்தது, ரீசனபிளா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது லாங் லைஃப் வரும். பர்சனலா நான் வந்து இதுக்கு முன்னாடி வச்சிருந்த நம்ம டர்போ பெட்ரோல் கார்லயும் வந்து 88,000 கிலோமீட்டர் ஓட்டிருந்தேன். டர்போ பெட்ரோல்ஸ் என்ன நடக்கும்னா இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி டர்போ பெட்ரோல்ஸ் வந்து டிஜிடிங்க, கார்பன் டெபாசிட் ஜாஸ்தி. டைரக்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்றது. அது ஒன்ஸ் வந்து 70,000 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அந்த கார்பன் கிளீனிங்கிறது தயவு செஞ்சு மேனுவலா பண்ணுங்க. நீங்க டிரைவர் சீட் கையோட வீடியோ ஒன்று இருக்கும், அவரோட வீடியோ ஒன்று இருக்கு, அதை பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். ஸோ அது மாதிரி பண்ணாங்கன்னா திருப்பி வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அப்புறம் டர்போஸ், இன்டர்கூலர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம். அப்புறம் இன்னொன்று கோல்டு ஸ்டார்ட் கொடுங்க எல்லா வண்டிக்குமே. இன்னைக்கு ஒரு வண்டியை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகி அந்த கோல்ட் ஸ்டார்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லா வண்டியிலுமே வந்து டீசல் பர்டிகுலர் ஃபில்டர் வந்தாச்சு, இன்னைக்கு டர்போ பெட்ரோல்ஸ்ல கேஸ்லின் பர்டிகுலர் ஃபில்டர் வந்தாச்சு, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்தாச்சு. இது எல்லாமே அதோட ஆப்டிமம் லெவல் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து ரெடி ஆகிறது அந்த டைம் அந்த கோல்டு ஸ்டார்ட்ல நடந்துடும். ஆனா அந்த கோல்டு ஸ்டார்ட் வந்து சேல்ஸ் டீம்ல இருந்து சர்வீஸ் டீம்ல இருந்து அட்வைஸ் பண்ணணும் அந்த எண்ட் யூசரான நம்மளுக்கு. நீங்க கோல்ட் ஸ்டார்ட் கொடுங்கன்னா பண்ணுவாங்க. நீங்க அந்த கோல்ட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னாவே எல்லாமே ரெடி ஆயிடும். நீ கோல்ட் ஸ்டார்ட்க்கு முன்னாடி வண்டி எடுத்து நம்ம புஷ் பண்ணி போறோம். சேல்ஸ் டீம் வந்து எதுவுமே பெருசா எஜுகேட் பண்ற சேல்ஸ் டீமுக்கு வந்து பிராண்ட் கொடுக்கணும்ங்க. பிராண்ட் வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது இத நீங்க கஸ்டமருக்கு எஜுகேட் பண்றது. நீங்க டிபிஎஃப் ஃபில்டர் பிரச்சனை இத்தனை வருது, டீசல் பர்டிகுலர் ஃபில்டர் இத்தனை பிரச்சனை வருதுன்னா காரணம் நீங்க எண்ட் யூசர் எஜுகேட் பண்ணல, கடைசி வரைக்கும் பண்ணல. 4 டைம் வண்டி ஓட்டுறீங்கன்னா 5வது டைம் ஒரு டைம் வெச்சு ரேவ் பண்ணி ஒரு ஹாப்பி ரேவிங் அந்த வண்டியை ஒரு ஸ்ட்ரெச் எடுத்துட்டு போங்க. டீசல் பர்டிகுலர் ஃபில்டர் ஆப்டிமல் டெம்பரேச்சர் ரீச் ஆயிரும். உங்களுக்கு இந்த கிளாக் ஆகிற பிரச்சனை ஒண்ணுமே வராது. எல்லாருமே இப்போ நம்ம அல்ட்ராஸ் வச்சிருக்கிறதுனால சொல்றேன், என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க அல்ட்ராஸ்ல உங்களுக்கு டிபிஎஃப் இஷ்யூ இருக்குதா அப்படின்னு. ஈவன் அதுல வந்து அது பிலோ 1500 சிசின்றதுனால நீங்க ஆட் ப்ளூ ஊத்த வேண்டாம். ஆனா டிபிஎஃப் இஷ்யூ ஹெவியா இருக்கு நிறைய பேருக்கு. பட் நமக்கு 24,000 கிலோமீட்டர் ரோடு இருக்கிறதுல இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. ஏன்னா ஹைரவ் பண்ணி சில நேரங்கள்ல நம்ம ஓட்டிடுறோம். அதாவது மாசத்துல ஒரு வாட்டியாவது நம்ம ஹைரவ் பண்ணியோ இல்ல லாங்கோ ஓட்டிடுறதுனால அது வந்து கிளாக் ஆகுறது இல்லை, அதனால அந்த இஷ்யூ வர்றது இல்லை. மேக்ஸிமம் அதுதான் சொல்றது ட்ரை பண்றோம். பட் இது வந்து நம்ம சொல்றதை விட அந்த கார் வாங்கும் போது அவங்க கன்வே பண்ணாதான் அது கரெக்டா ரீச் ஆகும். நான் கியால பார்த்தேன், எல்லா டீசல் கார்ஸ்லயும் வந்து ஒரு டேக் தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த டேக்ல வந்து டிபிஎஃப் ஃபில்டர் வந்து எப்படி வந்து நம்ம கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னு. அது எல்லா டீசல் கார்லயும் இருக்கணும். எல்லா டீசல் கார்லயும் வைங்க. பார்த்த உடனே அதுல அழகா ஸ்டெப்ஸ் போட்டிருந்தாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்க பண்ணணும். அதே மாதிரி இன்னைக்கு டிஜிடிஏ என்ஜின்ஸ்ல வந்து கேஸ்லின் பர்டிகுலர் ஃபில்டர், டிபிஎஃப் நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதே மாதிரி சுசுகியோட 1 லிட்டர், ஹிண்டைல கிடையாது, மஹேந்திராவோட டிஜிடிஐ, ஃபோக்ஸ்வேகனோட டிஎஸ்ஐ இது எல்லாத்துலயுமே இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல்ஸுங்க, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி டிஜிடிஏஸ் வந்து பெட்ரோல் சென்சிட்டிவ். நீங்க ஃபோக்ஸ்வேகனோட டிஎஸ்ஐ வந்து 91 சப்போர்ட்டட். ஆமா 91 சப்போர்ட்டட், ரெக்கமெண்டட் 95. ஓகேங்களா? அப்போ அந்த 95 ரெக்கமெண்டட் சொல்லிடுங்க, 95 அடிங்கன்னு சொல்லிடுங்க. நீங்க ஃபோக்ஸ்வேகன் எடுக்கிறவங்க 95 அடிக்கிறதுக்கு யோசிக்க போறது கிடையாது. பட் சொல்லிட்டீங்கன்னா அந்த இபிசி இஷ்யூவே வராது. கரெக்ட். அத சொல்ல மறுக்கிறாங்க, ஏன்னா சேல்ஸ் நம்பர்ஸ் அடிபட்டுருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர். மஹேந்திரா டிஜிடியையும் 95 ஆக்டேன் தாங்க ரெக்கமெண்டட், அதுலயே போட்டுருக்குது. அதை கொண்டு போய் கொடுத்து ஷோரூம்ல கொண்டு போய் காமிச்சதுக்கு இல்லங்க அதெல்லாம் நீங்க எது வேணா போட்டுக்கலாங்க, பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்ப மேனுவல் எதுக்கு மேனுவல் ஒன்று இருக்குங்க. அதுதான் என்ன பொறுத்த வரையும் ஒரு கார் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த காரோட எல்லா இன் அண்ட் அவுட்ஸும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பக்கத்துல நம்ம ரிவ்யூவரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சொல்லணும், இன்னொரு பக்கம் வந்து பிராண்ட் ட்ரைனிங் டீம்கிட்ட சொல்லி ட்ரைனிங் டீம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லணும், அது சர்வீஸ் டீம் என் யூசருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்குற
ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. Correct. அதை கொடுத்துட்டோம்னா நீங்க பாதி பிரச்சனை தீர்ந்துடும். கரெக்ட். யூஸ்வலாக கார் வாங்குறவங்க அந்த மேனுவலில் வந்து சுத்தமாக பார்க்குறதே கிடையாது. பட் ஒரு வாட்டி ஜஸ்ட் புரட்டி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது ஓகே இதை நம்ம பார்த்தோம் அப்படின்ற ஒரு ரீகாலாவது கிடைக்கும். கார்ல வர சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா முக்கியமாக நான் பார்த்ததுல இப்போ ரீசெண்டாக அந்த சிட்ரானுடைய C5 ஏர்கிராஃப்ட் இருக்குதுல்ல, அது பெருசாக நம்ம ஊரில் போகலை. பட் அதில் வந்துங்க அந்த DPFக்கு தனியாக ஒரு இப்போ 5-6 பேஜ் தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது சர்வீஸில் நீங்கள் வந்து என்னென்ன 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு என்ன வரும், 20,000 கிலோமீட்டர்ஸ் என்ன வரும் போடும்போது அந்த 10,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் 3 monthsல ஓட்டினீங்கன்னா என்ன, அந்த 10,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் 1 monthலேயே ஓட்டினீங்கன்னா எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு அந்த DPFக்காக அதை வேரி பண்ணி டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருந்தான். அது நான் இந்த C5 ஏர்கிராஃப்ட்னுடைய புக்லெட்ல மட்டும்தான் பார்த்தேன். அப்போ வந்து நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா ஓட்டுறீங்க, அதாவது 10,000 கிலோமீட்டர்ஸ் நீங்க வந்து 6 monthsல ஓட்டுனீங்கன்னா நீங்க எந்த மாதிரி பேட்டர்ன்ல மெயின்டைன் பண்ணணும், 1 monthல ஓட்டுறீங்கன்னா என்ன மாதிரி பேட்டர்ன்ல மெயின்டைன் பண்ணணும்ன்ற டிஃபரன்ஸ் வந்து அதுல கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தான். ஒரு GPF எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அது அந்த அளவுக்கு டீடைலா கொடுத்துருந்தாங்க. பட் எவ்வளவு பேர் அதை நோட்டீஸ் பண்ணி பார்த்துருப்பாங்கன்றது தெரியல. ஸோ அதுதான் முடிச்சுக்கலாமா? ஓகேங்க. ஸோ ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய லொக்கேஷனுக்கே வந்துட்டோம். பாவம் சண்டே அன்னைக்கு அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் நாங்கள். எல்லா நாளும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். எஸ். ஸோ ஓகே மக்களே, உங்களுடைய ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பாய். தேங்க்யூ.